டேய் நீங்கள்லாம் ஒரு ஆளு பெரிய ஊருக்கு ட்ரிப்பு போகணும்னு என் ஃபாலோவர்ஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணிட்டாங்க. போன வீடியோவில் ஷேர் பண்ணால் காசு கொடுக்குறேன்னு சொன்னால அதே மாதிரி எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ காசு உனக்கு பிரித்து கொடுத்துட்டேன். எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரிப் போக முடியுதான்னு பார்த்துக்கங்க. என்ன சொல்லு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன மச்சான்? பங்கு சந்தையா மச்சான்? எனக்கு உலகத்தில் பங்கு சந்தைலாம் தெரியாது. நீ தான் பங்கு வாங்க சொல்ற. அதுக்கு போயிட்டு பங்கு இரு ஈஸியாக சொல்கிறேன். இங்கே வாடா. இப்போ நம்ம பாலா ஒரு ஜட்டி கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவன் செய்கிற ஜட்டி ஊர் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிடுது, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லாக அந்த கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்க்குறான். அப்போ அவனுக்கு என்ன தேவைப்படும்? நிறையா காசு தேவைப்படுமா? அப்போ என்ன பண்ணணும்னா பேங்க்ல இருந்து எல்லா காசும் வாங்க முடியாது. அப்போ நம்மள மாதிரி பீப்புள்கிட்ட இவன் காசு வந்து கேட்பேன், கொடுங்க நான் கம்பெனியை வளர்த்தி உங்களுக்கு திருப்பி காசு கொடுக்குறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்ற மாதிரி பேசுவான். ஸோ இதுதான் இந்தியாவில் பெரிய பெரிய கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. இதுக்கு ரெகுலேட் பண்ணுறது ரெண்டு இருக்கு, NSE BSE, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரி, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன ப்ராஃபிட்டு? டேய் இப்போ பாலாவோட ஜட்டி கம்பெனி பெருசாக வளர்ந்துச்சுன்னா அவனோட ஷேர் ப்ரைஸ், ஒரு ஷேர் வாங்க ஒரு பங்கு வாங்குறல்ல, அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிடும். அப்போ நீ போட்ட அமௌண்ட் டபுள் ட்ரிபிளாக சான்ஸ் இருக்கு. டிவிடெண்ட் ஒரு கான்செப்ட் அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படின்னா இவன் கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்து உனக்கு கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க அந்த ஷேர் ஹோல்டருக்கு. இதெல்லாம் தான் உனக்கு பெனிஃபிட். சரி மச்சான், இப்போ நான் என்னன்னா, இப்போ இவன் கம்பெனியில் நான் அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த அமௌண்ட்டை இவன் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறான்ட்டு நான் எப்படி நம்புறது? இவனை நம்பி போடலாமா இந்த கம்பெனியில்? அதெல்லாம் நீ பயப்படவே தேவையில்ல. இதுக்கு தான் கவர்மெண்ட்லேயே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அது பேர் தான் செபி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீ கொடுக்குற காசை இந்த கம்பெனி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல விஷயத்தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க வேறு இடத்துல அவங்க கடனை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெளிவாக ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி மாதம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை, நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஸ்ட்ரைட்டாக போய் நான் அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கிக்கிறேன். தம்பி வாங்க, அதெல்லாம் எங்கேயும் போத்தாவில்ல. நீ வீட்டில் இருந்த மாதிரியே ஷேர் வாங்கலாம். அது எப்படின்னு தெரியும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரிப்பு போவானுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க.